ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிசிஓடி இருக்கும்போதே எப்படியாப்பட்ட டயட்டை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும் இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு. இப்படிப்பட்டவங்க முதல்ல அந்த பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றது ரொம்ப அவசியமானது. மோஸ்ட் ஓவர் இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலரிட்டிக்கு பிசிஓஎஸ் தான் காரணமாக இருக்குது. இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளமுக்கு நம்மளோட உடம்புல இருக்கிற ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை கம்மி பண்ணுறதுக்கான மருந்து தான் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடணும். அதே சமயத்தில் நார் சத்து நிறைஞ்ச கீரைகள், லோ கிளைசிமிக் ஃபுட்ஸை அதிகமாக எடுத்துக்கணும். இது தவிர பூண்டை நம்மளோட ஃபுட்டில் அதிகமாக சேர்த்துக்கிறது, அதாவது பூண்டு குழம்பு அதிகமாக எடுத்துக்கிறது, எள்ளை வச்சு துவையல் செஞ்சு அதை அதிகமாக சேர்த்துக்கிறது, கருப்பு தோல் உளுந்த வச்சு அதில் இருக்கிற ரெசிபீஸ் அதிகமாக செஞ்சு சாப்பிட்றது, இது மாதிரி ஃபுட்டை சேர்த்துக்கும் போது ஹார்மோன்களை சீராக்கி நம்மளோட பிசிஓடி ப்ராப்ளம்க்கு ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மதிய நேரத்தில் சூடாக இருக்கிற சாப்பாடில் ஒரு ஸ்பூன் வெந்தயப்பொடியை சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு சில பெண்கள் மென்சஸ் டைமில் அதிகமான ஸ்டொமக் பெயின் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க ஆலோவேரா ஜெல்லில் இருக்கிற அந்த ஜெல்லை தினமும் காலையில் 2 மாதங்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த வயிற்று வலியும் சரியாயிடும். தினமும் சின்ன வெங்காயத்தை 50 கிராம் அளவு நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது மூலயமா இந்த பிசிஓடி பிரச்சனையை சரி செஞ்சுக்க முடியும். சரியான அளவில் தைராய்டு ஹார்மோனோட செக்ரேஷன் இல்லை அப்படின்னாலும் அதனாலேயும் ப்ரெக்னென்சி டிலே ஆகலாம். அதுக்காக நம்மளோட உணவில் அதிகமாக மீன்களையும் கடல் கல்லுப்பை சேர்த்துக்கிறது, அகர் அப்படின்ற கடல் பாசியை சேர்த்துக்கிறது, இது மூலயமா தைராய்டு பிரச்சனையை சீராக்கிக்க முடியும். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட உணவில் கீரைகளை சேர்த்தே ஆகணும். அதுலேயும் தினமும் ஒரு கீரையை பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க தினமும் ஒரு கீரையை அவங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுலேயும் முக்கியமாக பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அரைக்கீரை அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் ஒரு கீரையை சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபுட்டில் அதிகமான முளைக்கட்டிய பயிறு வகைகளையும் சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை, தூதுவளை, முருங்கை பிசின், பசலைக்கீரை, சிறுகீரை, இது மாதிரி தினமும் ஏதாவது ஒரு கீரையை தொடர்ந்து ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். நான்வெஜ் எடுக்கிறத விடவும் அதிகமாக காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் குக் பண்ண சாப்பாடையே அதிகமாக எடுத்துக்கிறது, ப்ளஸ் எண்ணெய் சத்து அதிகம் இல்லாத ஃபுட்டை எடுத்துக்கிறது, கீரை, காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், அதுலேயும் முளைக்கட்டிய பயிர் வகைகள், கீரைகள் இப்படி சாப்பிட்றது மூலயமா கண்டிப்பாக நம்மளுடைய ஃபெர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கும்போதே நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆனவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதுக்காக நம்மளோட எஃபெக்ட், அதுவும் டயட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஹெல்த்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாராலையுமே ப்ரெக்னென்ட் ஆக முடியும். பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. எவ்வளவோ பேர் பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கும்போதே ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ப்ராப்பரான ஸ்லீப்பிங், நம்மளோட மைண்டை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வச்சுக்கணும், நல்ல எக்ஸசைஸ் செய்யணும், அதுக்கடுத்தது ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம நேச்சுரலாகவே ப்ரெக்னென்ட் ஆக முடியும்.